every day. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சிக்கன் மந்தி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை மிளகு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். அப்புறம் வந்து ஒரு லெமன் வந்து காஞ்ச லெமன் வந்து நல்லா நசுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனியா, பட்டை கொஞ்சம், லவங்கம், அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், இதெல்லாமே ஒரு 6-7 நம்பர் எடுத்துக்கங்க. ஜாதிக்காய் கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன். ட்ரை ஜிஞ்சர், அதுக்கப்புறம் பே லீஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ 1. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வானலியில் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா தொடை பீஸும் லெக் பீஸும் சேர்த்தா மாதிரி நல்லா வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து எண்ணெய், நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மந்தி மசாலா, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கனில் வந்து இது மேரினேட் பண்ணி 2லேருந்து 3 மணி நேரம் ஊற விடலாம். உங்களுக்கு டைம் இல்லை 1 ஹவர் ஊறினா கூட ஓகே தான். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 2லேருந்து 3 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணேன். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. நீங்களும் அதே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாவை தடவி விட்டுருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா வந்து ஊற வச்சிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து பிரியாணி பாத்திரம் தான் வச்சுருக்கேன். எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து நெய், இது 2த்தையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். லவங்கம், பட்டை, பே லீஃப் 1, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய 3 வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து வறுத்துக்கலாம், நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச லெமன் வந்து முழுசாக இருந்தால் நீங்கள் முழுசாக சேர்த்துக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஜூஸ்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அப்போது வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளில் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அந்த லெமன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காஞ்ச லெமன் உங்களுக்கு கிடச்சின்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தேன், மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள், இந்த மந்தி மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்ப்பேன். எப்போவுமே வந்து பிரியாணிக்கு நான் அப்படி தான் செய்வேன். ஸோ நீங்கள் அதே அளவுக்கு சேர்த்துக்க. தண்ணிலாம் சேர்த்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நம்ம மேரினேட் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம், வெங்காயம் வதக்கிறதுக்கும் போது அப்போ உப்பு போட்டிருக்கோம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வந்து கரெக்டாக போட்டுரும். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும், அப்போ தான் வந்து ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அதில் இருக்க சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த சிக்கனோட ஸ்டாக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தி பிரியாணியே பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தடும் இருக்குது. இதில் வந்து அந்த ஸ்ட்ரெயினர் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த சிக்கன் வச்சுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த சிக்கனை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஆவிலே வந்து அது வேகும். அந்த ஸ்டாக் மட்டும் அடியில் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் சேர்த்து கூட பண்ணலாம். ஸோ 2 மெத்தடும் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் அந்த ஸ்ட்ரெயினர் இருக்குது அதில். ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம சிக்கனை எடுத்தாச்சு. ரைஸ் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து தம் போட்டோம்னா மந்தி பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணோம். மறுபடியும் அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக வந்து மந்தி மசாலா, காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப காரம்லாம் இதில் இருக்காது, இந்த ஸ்பைசஸே இருக்காது இதில் ரொம்ப. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக எண்ணெய், தண்ணியே சேர்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வேக வச்சுருக்க சிக்கனில் வந்து லைட்டாக வந்து நீங்கள் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து, அதாவது நான்ஸ்டிக் கடாயம் தான் நல்லது, ஸோ ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் இந்த சிக்கனை வந்து பொரித்து எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து மசாலா தடவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் வந்து வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வைங்க. 2 பக்கமாக திருப்பி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க போதும். இப்போ இந்த பக்கம் தம் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் சிக்கனை வந்து ரெடி ஆகிடுச்சு.
அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து முந்திரி, திராட்சை, பாதாம் நெய்யில் வந்து வறுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம தூவி விடணும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு கறி துண்டை வச்சு நம்ம இதில் வந்து ஸ்மோக்கிங் ஃப்ளேவருக்காக செய்ய போகிறோம். அதனால் கறி துண்டு வந்து நெருப்பில் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சிக்கனை வந்து நம்ம ரைஸ் மேலே வச்சிடலாம் ஒன் பை ஒன்னாக. ரைஸ் வந்து தம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணணும். இப்போ சிக்கன் வச்சாச்சு. நம்ம பொரித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை இது எல்லாமே வந்து மேலே தூவிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் வச்சுக்குங்க. நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் தூவி கொடுத்தோம்னா ஸோ வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருந்தது. உங்களுக்கு இது பிடிக்கலன்னா இந்த ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் முந்திரி, திராட்சைலாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நெருப்பு வந்து நல்லா பிடிச்சிருச்சு கறி துண்டில். அதில் கொஞ்சமாக நெய் போட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படியே வந்து ஒரு 1/2 hour கிட்ட விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான மந்தி பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசமாக சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.